நீங்க சக்கரை நோயால் அவதிப்படுறீங்களா? இதே சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஆண்மை குறைபாடுன்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தீர்வு தரக்கூடிய மிக சிறப்பான ஒரு மருந்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். இப்போ என் கையில இருக்கிற இந்த மூலிகையின் பேர் தான், இந்த சூர்ணத்தின் பேர் தான் பெல தாது சூர்ணம். இது முழுக்க முழுக்க சக்கரை ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்காக தயார் பண்ணது. இது வந்து ஆண்மைக்காக மட்டும் இல்ல, சக்கரை ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேர் வெயிட் லாஸ் ஆகிரும். அந்த வெயிட் லாஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு உண்டான சிறப்பான ஒரு சூர்ணம். இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் இந்த அளவு எடுக்கணும். அனுமானத்துக்கு ஒரு அரை டம்ளர் பால், பசும்பால் சூடு பண்ணி ஆறின பாலில் ஒரு டம்ளரில் இது வந்து காலை இரவு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்மை சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். உங்களோட வெயிட் லாஸ் ப்ராப்ளத்துல இருந்தும் நீங்கள் விடுபடலாம். ஒரு சிறப்பான ஒரு சூர்ணம் இது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து டைமிங் ப்ராப்ளம் இருக்கும். இந்த தாம்பத்தியத்தில் வந்து டைமிங் ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை வந்து விடுபடுறதுக்கு முழுக்க முழுக்க மூலிகைகளால் அரைச்சி தயார் பண்ணக்கூடிய ஒரு டேப்லெட் தான் இந்த மன்மத டேப்லெட். இது எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, இது காலையில் ஒரு டேப்லெட் சாப்பிடுங்க சாப்பாட்டுக்கு பிறகு, இரவு 2 டேப்லெட். இதை சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் இதை சாப்பிட்டு, இது முட்டாய் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம். சாப்பிட்டு அனுமானத்துக்கு பசுமாட்டு பால் சூடு பண்ணி ஆறின பாலை எடுத்துட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் இந்த சக்கரை நோய் பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். ஆண்மை சம்பந்தமான அனைத்து ப்ராப்ளத்திலும் நீங்கள் விடுபடலாம். இது ஒரு அனுபவமான மருத்துவ குறிப்பு. அனைவரும் இதை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.